அடுத்ததாக நம்ம வொர்ஷிப்குள்ளாக கடந்து செல்ல போறோம். தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணர போறோம். இது நம்மளுடைய மனவாளரும் நம்மளுடைய மனவாட்டியும் தான் செய்ய போறாங்க. அவங்களை கரங்களை தட்டி வரவேற்போம். வந்திருக்கிற எங்கள் யாவரையும் பார்ப்பதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் வந்திருக்க ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாங்க முழு மனசோட ஆண்டவருக்கு பாடல் பாடி நன்றி சொல்ல போறோம். இது வரைக்கும் எவ்வளையோ ப்ராப்ளம்ஸ், எவ்வளையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எவ்வளையோ தேவைகள், நம்மளுக்கு பண தேவைகளா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா எல்லாமே ஏசப்பா நல்லபடியா இது வரைக்கும் வெட்கப்படுத்தாதபடிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துறோம். இது வரைக்கும் எல்லாத்தையும் இது வரைக்கும் நிக்கிறோம்னா அது ஏசப்போட கிருபை தான். சோ அதுக்காக இங்க அவரை பாடுறதுக்கு இன்னொரு ஆள் வைக்கிறத விட நாங்களே பாடுறது நன்றி செலுத்துவோம். Give thanks with a grateful heart. Hallelujah. 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 ஸ்தோத்திரம். Praise God. Hallelujah. Hallelujah. எங்க கர்த்த வசனம் சொன்னபடி எங்க 2-3 பேர் நாமத்தினால ஒரு மனவ கூடி இருக்கிறாவோ அவன் இருப்பேன் ஆண்டு சொல்லியிருக்காரு. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிகள் கை தூக்குங்க. Hallelujah. கொஞ்ச நேரம் கண்கள் மூடி மூடி வீச நம்ம தேவன் அவர்கள் சொல்லிடுவோம். இதுவரை நடத்தின தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த நிகழ்ச்சியில மத்தியில் அசைவாடி கொண்டிருப்பதற்கான நன்றி செலுத்துகிறோம். உங்க பிரசன்னம் உணவை கொண்டிருப்பதற்கான நன்றி செலுத்துகிறோம். அப்பா அடுத்த கேள்வி மகிமைக்காக அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்ம வந்திருக்கிற யாவரையும் ஆசிரியர் உங்க பிரசன்னத்துக்குள்ள நீங்க மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லாம்
சுமந்தீரே நன்றி. எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி தேவனே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தை சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. போல சுமந்தீரே நன்றி. அன்றனை தேவை காண, அன்றனை காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியதே. அன்றனை காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதைகளை சொல்ல, நீ நடத்திடும் விதங்களை சொல்ல. ஒரு பூரண வார்த்தையில் ஆண்டுகிறேன், பூரண வார்த்தை இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல. ஒரு பூரண வார்த்தை இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தை சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாவரையும் வரவேற்கிறேன். சொந்தக்காரர்கள், கூட பிறந்தவர்கள், அண்ணன் தம்பிமார்கள், எல்லாரும் பாஸ்டர்மார்கள், லீடர்ஸ்மார்கள், சபையார்கள் எல்லாவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். பின்ன சிரிச்ச முகத்தோட ஆமேன்னு சொல்லுவோமே. ஆமென். சரி, இன்றைக்கு உள்ள நாள் நம்மளுடைய அருமையான ஒரு தாயம் சபைக்குரிய உள்ள தேவனுடைய மகன் தேவா, மகள் ஸ்டெஃபனி, அவங்க 2 பேருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் வெட்டிங். எல்லாருக்கும் தெரியும் ரெஜிஸ்ட்ரேஷன் வெட்டிங் அது சட்டப்பிரகாரம் அவங்க இன்றைக்கு கணவர் மனைவி. ஏன் ஒரு வளர்த்துக்காரங்க சட்டப்பிரகாரம் கல்யாணம் பண்ணாமோ நம்மளுக்கு விருந்து வச்சு பத்திரிக்கை கொடுத்து, கேளுங்களேன், பத்திரிக்கை கொடுத்து விருந்து வச்சு அந்த கல்யாணத்தை பண்ணலான்னு ஒரு காலம் தனியா வாழ விட மாட்டாங்க நம்ம ஜனங்க இல்லையா. அதனால அது பொறுத்திருப்போம். ஆகஸ்ட் மாசமா வருது, ஆகஸ்ட் மாசம் தான் கல்யாணம். வெளிப்படையாக சொத்துண்டாதான். சரி, இன்றைக்கு நம்ம அவங்களுடைய காரியத்தை நம்ம சுருக்கமாக சில அர்த்தமாக நம்ம செய்யக்கூடிய உள்ள காரியங்கள் அவங்களை ஆசீர்வதிப்போம். வந்திருக்கிறவர்கள் முக்கியமா உள்ள கூட இருக்கக்கூடியவங்க குடும்பத்தோட அப்படி உள்ளவர்கள் மத்தியில நம்ம இந்த காரியங்களை நம்ம மோதிரம் மாத்துறதோ அப்படி செய்யும் போது அது ஒரு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. அவங்க இன்றைக்கு போய் மோதிரம் இது கோவரம் பண்ணுறது என்னன்னு தெரியல சார், என்ன சொல்ற அர்த்தம். சரி சரி, நம்ம சொல்லுமா எஸ்டாப்ளிஷ் பண்றோம். Opening statement of the couple, sir. Friends, we have gathered here today in the presence of God
தேவனுக்கு முன்பாக இங்க தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம கூடி வந்திருக்கோம். with Stephanie ஸ்டெஃபனி அவர்களும் and Deva தேவா அவர்களும் to give thanks for the gifts of marriage தேவன் கொடுத்திருக்கிற இந்த திருமண வாழ்வுக்காக நன்றி செலுத்த and to share in the joy of their wedding. அவங்களுடைய திருமண வாழ்வுல சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க. Christian marriage is a way of life given by God. இந்த கிறிஸ்தவம் என்று சொல்லும் பொழுது அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் இந்த திருமண வாழ்வை ஆசீர்வதித்திருக்கார். So that husband and wife may provide each other companionship. இதனால வந்துட்டு கணவனும் மனைவியும் அவங்களுக்குள்ளாக ஒரு வாழ்க்கையை பரிமாறிக்கொள்ளுதல் இருக்கும். Help, comfort, joy and love. ஒருவருக்கொருவர் வந்து அன்பு செலுத்திக் கொள்ள அவங்களுக்குள்ள பரிமாறிக்கொள்ள இருக்கும். Marriage is a promise of hope that endures all things. Left hand and repeat this vow after me. Sing. I give you this ring I give you this ring as a sign as a sign of the promises of the promises we have made this day. we have made this day. In Jesus' name. In Jesus' name. Amen. Amen. I give you this ring I give you this ring as a sign as a sign of the promises of the promises we have made this day. we have made this day. In Jesus' name. In Jesus' name. Amen. We'll pray. Eternal Father, bless Stephanie and Deva. Eternal Father, bless பரலோக பிதாவே Stephanie and Deva, ஸ்டெஃபனியும் பிரதர் தேவாவையும் that they may நீர் உருவாக்கினதுக்காக be blessed நீர் ஆசீர்வதித்ததுக்காக together in marriage இந்த திருமண வாழ்வுல ஒரு according to the உங்களுடைய சித்தத்தின்படி promises உங்களுடைய they have வாக்குத்தத்தத்தின்படி made. அவங்க உருவாக்கி They இருக்காங்க. have made this day. இந்த நாளை உருவாக்கி Fill them with the love உங்களுடைய அன்பினால of பூரணப்படுத்த your dear Son Jesus, தேவனுடைய பிதாவே so that the love they have இவங்களுக்கு இருக்கிற இந்த அன்பு for each other ஒருவருக்கொருவர் will grow deeper இன்னும் அதிகமாய் and more உருவாக்கப்படும் meaningful இன்னும் அர்த்தமுள்ளதாய் with each இருக்கணும். day. ஒவ்வொரு நாளும் May இருக்கணும். they have a long and joyful, fulfilled life நீண்ட together. நாளாக பூரண ஒரு வாழ்வை அவங்க வாழணும். கிறிஸ்துவின் மூலமாக. Christ, our Lord. Amen. Amen. ஒரு விளக்கக்காரங்க. As they be fruitful and multiply, that you will make this holy unity of two, that they shall become one. And that as they build this family, may their love extended to the fathers and mothers, and the father-in-law and mother-in-law, and the brothers and sisters, the extended families, that your word, your love, in Jesus' name we pray. Amen. யாராவது வந்து பிளஸிங் கொடுக்க போறீங்களா? சீக்கிரம். அதெல்லாம் ஒரு ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வோம். சட்டம் இல்லாமல் சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கைகள் இதோட ரொம்ப நல்லா இருக்கணும், நல்லா வரணும். அவங்க சார்பாக யாராவது அந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்டெப்னி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அந்த வாழ்க்கை ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்காக ப்ரே பண்ணிக்கலாம். Amen. வாழ்க்கையில இணைந்து சந்தோஷமா
விஷயம் என்ன அப்படின்னா தேவனோட அன்பு அது மாத்திரம் இல்ல, விட்டு கொடுத்து கடைசி வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம லவ்விங்கா அவரோட லவ்வோட இவங்க எப்பவுமே சந்தோஷமா சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன். லவ் யூ. சோ 2 பேருமே எப்போதும் ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு 2 பேரும் தீர்மானம் பண்ணி கல்யாணம் பண்ண போங்க. 2 பேரும் 2 become 1. இன்னிலிருந்து நீங்க 2 பேரும் 2 பேர் இல்ல, நீங்க எது செஞ்சாலும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அலைன் பண்ணி இன்னும் அக்காவும் ரொம்ப நல்லா இருக்கணும், அது என்னோட ஆசை. எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவங்களை இதான் பாருங்க, ஒரு அன்புனா இதுதான். அன்புள்ள குடும்பம் வேணும். அன்புள்ள குடும்பத்துக்காக